வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட்டுங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம எங்க வெளியே போகும்போதும் குழந்தைகளுக்கு ஈஸியாக சுடுதண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட் பவுடர் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க. நான் 1/2 கிலோவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த அவல் வந்து கொஞ்சம் பட்டை அவலாகவும் எடுத்துக்கலாங்க, இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியாக்குற மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த அவல் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதில் வந்து 100 கிராமுக்கு பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து 50 கிராமுக்கு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து 50 கிராமுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இது 50 கிராமுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. கோதுமை ரவை இல்லாட்டி கோதுமை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. வந்து 50 கிராமுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 50 கிராமுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 50 கிராமுக்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேங்க. இது தவிரங்க ஒரு பேக்கெட்டுக்கு பார்லேஜி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து மேரிகோல்ட் பிஸ்கெட்டு. இது ஒரு பேக்கெட் இருக்குது. நம்ம வந்து இதில் 1/2 பேக்கெட் போட்டால் போதுங்க. இது தவிரங்க ஒரு 5-6 மிளகு, ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க. இந்த கல்கண்டு தவிர மீதி இருக்கிற பொருட்களை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. பேன் சூடாயிடுச்சு. இதில் முதல்ல இந்த அவலை போட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப வெசையாக வச்சிங்கன்னா அவள் வந்து தீஞ்சு போயிருங்க. காலையில் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்வீட் ஆகிறதுக்கு அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. வயிறும் ரொம்ப ஃபில் ஆயிரும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமையும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க, ஒவ்வொரு அவளும் அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அவல் வந்து ஒரு பெரிய பெராத்தில் கொட்டி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க. அவளை வறுத்து எடுத்த மாதிரியேங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாங்க. நட்ஸை நம்ம வறுக்கும் போதுங்க அடுப்பு ரொம்ப குறைவாக வச்சுக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 8 நிமிஷமாவது இந்த நட்ஸ் நம்ம வறுக்கணுங்க. வெறும் கொஞ்சம் வெதுவெதுனுக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம ஊட்ட போகிறோம். அதனால வந்து நட்ஸ் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சு மினிமம் ஒரு 8 நிமிஷமாவது இந்த நட்ஸை நம்ம வறுத்துக்கணுங்க. இப்போ அது நல்லா வறுத்தாச்சுங்க. இதில் வந்து எடுத்து வச்சுக்கிற மிளகையும் ஏலக்காயும் போட்டுடலாங்க. இதை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம இனிப்பு கல்கண்டு போடுறதுனாலங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் மிளகு போட்டோம்னா அவங்களுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். அதனால் மிளகு போட்டிருக்கேங்க. ஏலக்காய் வந்து நல்லா மணம் வரணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேங்க. இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க. இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக உடச்சி விட்டுறலாங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு பொடி ஆகும். மேரிகோல்ட் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக இருந்தங்காட்டி நான் பாதி பேக்கெட் தான் போட்டிருக்கேங்க. எடுத்து வச்சுக்கிற கல்கண்டி இதுக்குள்ளேயே போட்டுங்க எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சிக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராட்ட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டுக்கலாங்க. இவ்வளோதாங்க, சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவு ஊட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுங்க. கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றி ஊட்டலாங்க. அப்படி இல்லாட்டிங்க ஃபார்முலா குடிக்கிற குழந்தைகளாக இருந்துச்சுன்னா இந்த பவுடரோடைய ஒரு ஸ்பூனுக்கு ஃபார்முலாவையும் கலக்கிங்க. கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கரைச்சிங்க ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கலாங்க. இது 1 வயசு குழந்தைகள்லேருந்து 7-8 வயசு குழந்தைகளுக்கு தாராளமாக நம்ம கொடுக்கலாங்க. நம்ம வெளியே போகும்போது எப்பவுமே ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் வெதுன்னு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா 2 ஸ்பூன் இதை போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி உடனடியாக அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பேபி ஃபுட் பவுடரை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.